அண்மை செய்தி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சார குழுவை அமைத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது உத்தரவிட்டுள்ளார். மாநில மாவட்ட தொகுதி அளவிலான பிரச்சார பணிகளை மேற்கொள்ள 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழு தற்பொழுது விஜய் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் பிரச்சார குழு அமைத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு மாநில மாவட்ட தொகுதி அளவிலான தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்ள 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சார குழுவில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், பார்த்திபன், ராஜ்குமார், விஜய் தாமு, செல்வம், அதே போன்று பிச்சை ரத்தினம் கரிகாலன், சௌரி மைதீன், கேத்ரின் பாண்டியன் உள்ளிட்ட 10 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து அண்மையில் தாவேக்கவில் இணைந்த செங்கோட்டையனும் தேர்தல் பிரச்சார குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். இவர்கள் 234 தொகுதிகளிலும் ஆலோசனை கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை நடத்துவது தொடர்பான பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவிற்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் தமிழகத்தில் விரைவில் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழுவை அமைத்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.